கோர்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற தலைப்பு தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி. அதிமுகவை குறைத்து மதிப்பிடுகிறதா திமுக? ஓரணியில் தமிழ்நாடு தொடங்கி தமிழ்நாட்டுக்கும் ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் தான் சண்டை அப்படிங்கும்போது அதிமுக களத்தில் இருக்காங்களாங்கிற கேள்வி மையமான கேள்வியாக மாறுகிறது. அதிமுகவை குறைத்து மதிப்பிடுகிறதா திமுக? திமுகவிலிருந்து கலைராஜன் அவர்கள் அண்ணன் வணக்கம். அதிமுகவிலிருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முருகுமாறன் அண்ணன் வணக்கண்ணே. அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அண்ணன் வணக்கம். அரசியல் ஆய்வாளர் திரு பெருமாள் மணிகண்டன் வணக்கம். மணி உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். இது என்டையர் எலெக்ஷனோட மொத்த ப்ராசஸையுமே திமுக கூட்டணி வெர்சஸ் என்டிஏன்னு கட்டுறது மூலமாக டெல்லின்னு கட்டுறது மூலமாக அதிமுக ஒரு பொருள் கிடையாதுங்க, நாங்கள் நேராக டெல்லியை பார்க்குறோம், பாஜகவை பார்க்குறோம், மோடி அமித்ஷாவை பார்க்குறோங்கிற இந்த பொலிட்டிக்கல் பெர்செப்ஷனுக்குள்ளே இந்த எலெக்ஷனை நிறுத்தணுங்கிற திமுகவோட சக்ஸஸ் ஆகுமா? அது சரியா? இல்லை, அவங்க ரெண்டு காரணத்தினால இதை பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒன்று ஐயா மோடி அவர்களுடைய எழுச்சியும் இந்திய அரசியலில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அதிகாரத்துக்கு வந்ததும் ஒரே இடத்துல தான் நடந்தது. ஐயா ஸ்டாலின் அவர்கள் திமுகவினுடைய தலைவராக இருந்தாலுமே கூட மோடி எதிர்ப்பின் மூலம்தான் அவங்க அந்த எதிர்ப்பை ரொம்ப கூர்மைப்படுத்தி ஆட்சி அதிகாரத்துக்கு அவங்க வருவதற்கு அது பெரிய அளவில் அவங்களுக்கு உதவியாக இருந்தது. அதற்கு பிறகு அது ஒரு காரணம் திமுகவோட பார்வையில். இன்னொரு காரணம் என்டிஏ கூட்டணிக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அவங்க திரும்ப ஒரு விஷயம் நடக்குது. பாரதிய ஜனதா அதை என்டிஏ கூட்டணின்னு சொல்கிறாங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னமுமே அது என்டிஏ அரசுங்கிற இடத்துலையே ஐயா அமித்ஷாவும் அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க, ஐயா மோடி அவர்களும் அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க. ஆனால் தமிழக பாஜக தலைவர்கள் அது ஐயா எடப்பாடி தலைமையிலான அரசு அப்படிங்கிறத ஏற்றுக்கொண்டாலுமே கூட தேசிய தலைவர்கள் இன்னமும் அதை பெருசாக என்டோஸ் பண்ணலை. அப்படிங்கிற காரணத்தினால இந்த ரெண்டு காரணங்களால் நாம் இந்த நரேட்டிவில் போகிறது அப்படிங்கிறது தங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ இந்த நரேட்டிவை அவங்க எடுக்கிறதன் மூலம் அதிமுகவிற்கான இடத்த அவங்க சுருக்குறாங்க. ஏன்னா ஒரு எதிர்க்கட்சியோடு நீங்கள் உரையாடுறது மோதுறது அப்படிங்கிறது வேற, மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கிறவர்களோடு மோதுவது உரையாடுவதுங்கிறது வேற. ஏன்னா அந்த 11 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிங்கிற கோட்டை உங்களோட 5 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு பக்கத்தில் கம்ஃபர்டபுளாக போட்டுக்கலாம். எதிர்க்கட்சியோட மோதுறது உரையாடுறது வேறு. இதில் மூன்றாவது சக்தியாக இருக்கக்கூடிய அல்லது ஒரு புதிய சக்தியாக எழுச்சி பெற்று வரக்கூடிய ஐயா விஜய் அவர்களோட நாங்கள் எந்த விதத்துலையுமே உரையாட மாட்டோம். அப்போ எங்கள் உரையாடல் முழுக்க மத்தியில் இருக்கக்கூடிய, ஏன்னா அந்த ஃபார்முலாங்கிறது அவங்களுக்கு 2021 19 தேர்தலில் பெரிய அளவில் கை கொடுத்துருக்கு, 21 தேர்தலில் கை கொடுத்துருக்கு, பிறகு 24 தேர்தலில் கை கொடுத்துருக்கு. அதனால் 26 தேர்தலையும் தங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக அவங்க அதை பண்ணுறாங்க. ஏன்னா இப்போது இதில் ஒரு பிம்பமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அந்த கருப்பு பலூன்லாம் பறக்க விட்டாங்க இல்லைங்களா, அது எல்லாமே ஒரு ஃபிகரை அந்த எதிர்ப்பை ரொம்ப பிரம்மாண்டமாக காட்டுறது. அப்புறம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு அந்த எதிர்ப்பை அவ்வளோ கூர்மையாக வைத்து கொள்ளலை என்றாலுமே கூட அந்த மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறத திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து தமிழக அரசியல் களத்தில் ரொம்ப அப்படி வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதை இந்த தேர்தலில் அவங்க ரொம்ப கூர்மைப்படுத்துவதன் வழியாக நாம் அஇஅதிமுகவோட உரையாடுவதற்கான இடத்தையும் அவங்க தவிர்க்கிறாங்க, தாவேகாவோடு உரையாடுவதற்கான இடத்தையும் தவிர்க்கிறாங்க. ரெண்டாவது அவங்களுக்கு அது வெற்றியை கொடுத்ததுனால அந்த ஸ்ட்ராட்டஜிலே நம்ம போவோம். இல்லை, களத்தில் ஒருங்கிணைந்த அதிமுக இல்லை, அதிமுக களத்தில் பலவீனமாக இருக்குது, அதனால் பாஜகவை திமுக எதிரியாக முன்வைக்குதா? பாஜகவை எதிரியாக முன்வைக்கிறதுனால ஏற்கனவே பலவீனமாக இருக்க அதிமுகவை இன்னும் பலவீனப்படுத்த முடியுங்கிற புள்ளியிலிருந்து அதை நகர்த்துறாங்களா? உங்களோட பதிலில் இந்த நடுவில் வர்ற அதிமுகங்கிற போர்ஷனையே காணும். ஆமாம், அது என்னென்னா அஇஅதிமுக இன்றைக்கி வலிமையாக தான் இருக்குது. ஏன்னா 1977 இருந்து தமிழக சட்டமன்றத்துக்கான அல்லது பாராளுமன்றத்துக்கான சண்டைங்கிறதே இளையா சூரியனா அப்படிங்கிறது தான். இதில் இளையா சூரியனா அப்படிங்கிற இந்த இதில் அது சூரியனா இளையா கூட இல்லை. ஏன்னா அவங்க தானே அந்த போட்டி வந்தப்போ 3 தேர்தலில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க, 2வது 7 தேர்தலில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க, 4 தேர்தலில் இவங்க ஜெயிச்சிருக்காங்க, சூரியன் ஜெயிச்சிருக்காங்க. அதனால் எண்ணிக்கை அடிப்படையில் இளையா சூரியன், அண்ணனை முதல்ல சொன்னான்னா தம்பியை முதல்ல சொன்னான்னா அது எல்லாம் ஒன்று தான் திராவிட அரசியலில். ஆக இந்த இடத்துல அப்படியாப்பட்ட ஒரு நரேஷன் வந்திருக்கு. இன்றைக்கு அஇஅதிமுக ஐயா எடப்பாடிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அந்த கட்சி. ஏன்னா ஐயா ஓபிஎஸ் திமுகவில் போய் சேர்ந்துட்டாங்க, ஐயா செங்கோட்டையன் தாவேக்காக்கு போயிட்டாங்க. இன்றைக்கு இந்த தேர்தலில் ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போடுற இடத்துல ஐயா எடப்பாடி கம்ஃபர்டபுளாக இருக்காங்க, வழக்குகள் எல்லாமே நீர்த்து போயிடுச்சு. அப்போது அஇஅதிமுக இந்த தேர்தலில் பலமாக தான் களத்தில் இருக்குது.
ஆனால் பெர்செப்ஷனில் அந்த இடத்த நம்ம இல்லை அஇஅதிமுக எனக்கு நீங்கள் புரிய வைங்க. 2016 பேரவை தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெறுகிற போது 40%. ஆமாம், 24 அது 20%. அதனால என்ன இப்போ நீங்க அதிமுகவை கம்ஃபர்ட்டா எடப்பாடி வச்சுக்கிட்டாப்ல. ஆமா, தமிழ்நாட்டில் இருந்த அதிமுக இப்ப எம்ஜிஆர் அதிமுக, ஜெயலலிதா அதிமுக, எடப்பாடி அதிமுக, மொதல் 2ல இருந்த அதே வலிமையோட அதிமுக இருக்குன்னு சொல்றாங்க. அஇஅதிமுக இந்த மண்ணை 32 ஆண்டுகள் ஆண்ட கட்சிங்க. இந்த நேரடி கேள்வி, எம்ஜிஆர் அதிமுக, ஜெயலலிதா அதிமுக மாதிரி எடப்பாடி அதிமுக. களத்துல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 77 தேர்தலில் என்ன எதிர்ப்பை காட்டியதோ, நீங்க கேட்குற மாதிரியே 89 தேர்தலில், 91 தேர்தலில், 96 தேர்தலில் எப்படி எதிர்த்து நின்றதோ அதே அஇஅதிமுக இன்றைக்கு அதே பலத்தோட 2026 எதிர்த்து நிற்கும். ஏன்னா அதை நீங்கள் ஜெயலலிதா அம்மா ஒரு மிக பிரம்மாண்டமான கட்சியாக, ஒரு பெரிய பிராந்திய கட்சியாக அதை வளர்த்தெடுத்தாங்க. அதில் இருந்து சிலர் வெளியேறியிருக்காங்க, சிலர் போயிருக்காங்க. ஆனால் இன்றைக்கு ஐயா எடப்பாடி 4 ஆண்டு காலம் முதலமைச்சர் பதவியிலேருந்து இறங்கும்போது அவரோட மனசில் என்ன இருந்திருக்குன்னா, இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக நம்ம வரணும் அப்படின்னு நினச்சாரு. அந்த இடத்த அவர் இன்றைக்கு அடைஞ்சிட்டாரு. அப்போ அந்த ஒற்றை தலைமை அப்படிங்கிற இடத்துக்கு கீழே, அவரோட தலைமையின் கீழே அது ரொம்ப வலிமையாக தான் இருக்குது. ஏன்னா அந்த அஇஅதிமுக பாஜகவோட எப்படி உரையாடுதுன்னு பாருங்கள். 19 தேர்தலில் எத்தனை இடம் கொடுத்தாங்க, 21 தேர்தலில் எத்தனை இடம் கொடுத்தாங்க, 24 தனியாக பிரதமர் வேட்பாளரே இல்லாமல் 21% வாக்குகளை அஇஅதிமுக வாங்கிச்ச. ஒரு புறம் ஐயா நரேந்திர மோடி பிரதமர் வேட்பாளர், இன்னொரு புறம் தமிழ்நாட்டில் மிகவும் கொண்டாடப்பட்ட ஐயா ராகுல் பிரதமர் வேட்பாளர். இந்த 2 பேருக்கும் நடுவில் பெரிய பிரதமர் வேட்பாளரே இல்லாமல் ஐயா எடப்பாடி 21% வாக்குகள் எடுத்தாங்களே. அதே மாதிரி பாஜக கூட அவர் தொடர்ந்து 8 ஆண்டு காலம் உரையாடி இருக்காரு. என்னைக்காவது தொகுதியை அதிகமாக கொடுத்துருக்காரா? இல்லை அந்த எந்த இடத்துலையாவது அவர் தன்னுடைய கொள்கைகளையோ எதையுமே விட்டு கொடுக்காம கட்சி இன்றைக்கு அவரிடம் முழுமையாக இருக்கிறது. அதனால் களத்தில் அஇஅதிமுக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடியை நிச்சயமாக கொடுக்கும். ஆனால் பெர்செப்ஷனில் திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப கிளவராக ஒரு வேலை பார்க்குறாங்க. என்டிஏவுக்கு உள்ள பாஜக இருக்கு, நாங்கள் என்டிஏவை எதிர்க்கிறோம், தமிழ்நாடுனா திமுக, டெல்லினா என்டிஏ அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த நரேட்டிவை ரொம்ப ரிஃபைன் பண்ணி ஃபைனஸ்டாக கொண்டு அவங்க நிறுத்துறாங்க. வலிமையான அதிமுகன்னு நீங்க சொல்றதை நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். 2024 எடப்பாடி எடுத்த 21, என்டிஏ எடுத்த 18, அது ரெண்டும் அப்படியே வர்ற மாதிரி இருந்தா இப்போவே உங்க கணக்குப்படி ஏடிஎம்கே அரௌண்ட் 40 இருக்காங்களே. நான் அதனால தான் சொல்றேன், நம்ம என்னன்னா உங்க லாஜிக் படி அரௌண்ட் 40 ஏடிஎம்கே இருக்குன்னா திமுக என்னவா இருக்கும், தாவேக்கா என்னவாகும்? இல்லைங்க, நீங்க அப்பனா அஇஅதிமுக ஒரு பலத்தோட இருக்குன்னு ஏத்துக்கிறீங்கல்ல. நான் உங்களை கேட்கறேன், நான் ஏத்துக்கல. இந்த 20 18 சேர்ந்தா மேக்ஸ்ல தான் 38 ஆகும். இல்லைங்க, பொலிட்டிக்கல் 38 ஆகாது. அது அதாவதுங்க அன்றைக்கு ஐயா ஓபிஎஸ் தனியாக களம் கண்டாங்க. என்டி எதில் பாஜகவோட கூட்டணியில் களம் கண்டாங்க. அப்போ நீங்கள் 2021 தேர்தலில் ஒரு என்டிஏ அணி இருந்தது, 2024 ஒரு என்டிஏ அணி இருந்தது. இப்போது 2026 உள்ள என்டிஏ அணி, இப்போ 24 இருந்த ஐயா ஓபிஎஸ் வெளியே போயிட்டாங்க. மற்ற எல்லாருமே ஏறக்குறைய அதே அணியோடு இருக்காங்க. அஇஅதிமுகவோட இருந்த தேமுதிக மட்டும் வெளியே போயிருக்காங்க. அப்போது ஏறக்குறைய 2021 இருந்த என்டிஏ அணி அதே பலத்தோடு இருக்குது. ஆனால் அஇஅதிமுக அன்னைக்கு இரட்டை தலைமையாக இருந்தது, இன்றைக்கு ஒற்றை தலைமையாக இருக்குது. அப்போ அந்த ஒற்றை தலைமைங்கிறது அந்த கட்சிக்கு தேர்தலில் இடங்களை கொடுக்கறதுல, ஏனைய விஷயங்களில் கொடுக்கக்கூடிய ஒரு பலத்தோடு தான் அஇஅதிமுக வருது. அதை எதிர்கொள்ள வேண்டிய திராவிட முன்னேற்ற கழகம் இன்னொரு இடத்துல இருந்து ஒரு தாக்குதல் வருகிற பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இயல்பாகவே திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நரேட்டிவ் பாலிடிக்ஸில் எப்போதுமே ஒரு முன்கை எடுப்பாங்க. அந்த முன்கையை இந்த தேர்தலில் அவங்க ரொம்ப திட்டமிட்டு ரொம்ப நீண்ட காலமாகவே அந்த இடத்துல அவங்க எடுத்துகிட்டே வராங்க. அப்போ என்னன்னா, அவங்க திரும்ப திரும்ப என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பாஜகவோட ரொம்ப இணங்கி போகிறீங்க, பாஜக உங்களை கபலீகரம் பண்ண பார்க்குது, இந்த மாதிரியான விஷயங்களோட சேர்த்து என்டிஏ கூட்டணிக்குள் அஇஅதிமுக இருக்கிறது, நாங்கள் என்டிஏவை எதிர்க்கிறோம். என்டிஏனா யார்? டெல்லி. நாங்கள் யார்? தமிழ்நாடு. தமிழ்நாடுனா நாங்கள் எப்படி ஒன்றிணைவோம், ஒன்றிணைவோம்னு ஒன்று சொன்னாங்க. அந்த தமிழ்நாடுங்கிற வார்த்தையவே அவங்க திமுக இஸ் ஈக்குவல் டு தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து இந்த தேர்தலை அவங்க வெல்வோம் ஒன்றாகன்னு இப்போ ஒரு வழிக்கு வந்திருக்காங்க இல்லைங்களா. அப்போ என்னன்னா, நாங்கள் தமிழ்நாடு, என்டிஏ டெல்லி, இந்த இடத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளாக தாவேக்கா பற்றி அவங்க பேசுகிறத தவிர்த்துடுறாங்க. இப்போ நம்ம 2 பேருக்கும் தான் போட்டி. தமிழ்நாட்டில் நாங்கள் ரொம்ப முதன்மையான ஆட்கள், நீங்கள் என்டிஏல ஒரு பாகமாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. ஆனால் அஇஅதிமுக இது போன்ற நரேட்டிவ் எல்லாம் எப்போதுமே திமுக என்ன பேசினாலும் அவங்க ரொம்ப மௌனமாக தான் எதிர்கொண்டிருக்காங்க. அதே மாதிரி இப்பவும் எதிர்கொள்கிறாங்க. ரவீந்திரன் சார், அதாவது அத்தனை பொருட்களுக்கு இடையில ஃபைட் இருக்க முடியாது. காங்கிரஸுக்கும் பாஜகவுக்குள்ள ஃபைட் இல்லை, மோடி தலைமையிலான பாஜகவுக்கும் ராகுல்
வழி நடத்தக்கூடிய காங்கிரஸுக்கு தான் ஃபைட்டு. ஸோ காங்கிரஸ் பாஜகங்கிறதோ திமுக அண்ணா திமுகங்கிறதோ பிரிசனர் ஆஃப் பாஸ்டாக இருந்து கடந்த காலத்தின் கைதிகளாக பேசக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். தமிழக அரசியல் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ், 57-62 காமராஜ் வர்சஸ் அதர்ஸ் மாதிரி ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸுங்கிறது ஸ்டாலின் ஒரு கூட்டணியை இன்டாக்டாக ஜோதி பாசு மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு அரசியலை பண்ணுறாரு. இதில் அவருக்கே தெரியும் பிரதான எதிர்க்கட்சிங்கிறது எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த முக்கியத்துவத்தை ஏன் கொடுக்கலன்னா, அவர் திராவிட இயக்கங்கிற இதில் காங்கிரஸும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத அணி, நான் புரட்சி தமிழராக்கும், இந்த கட்சிகள் தேவையில்லை, நான் தமிழ்நாட்டை ஜெயித்து பிரதமரையே முடிவு பண்ணுங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் அவர் எடுத்தார். அந்த நிலைப்பாட்டில் இருந்து அவர் மாறி இருக்கிறார், பாஜகவோட சேர்ந்திருக்கிறார். அப்போ அது அவர் லீடர்ஷிப்பில் அடிபடுறார். அவர் லீடர்ஷிப்பில் அடிபடக்கூடிய இடத்துல தன்னோட பிரதான எதிரி நினைக்கக்கூடிய எடப்பாடி எந்த லீடர்ஷிப்பில் அடிபடுறாரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து ஸ்டாலின் போர் புரிகிறார். இப்போ நீங்க களத்துக்குள்ள நின்னது சீமான் தான். களத்துக்குள்ள விட்டு ஓடிய கோழை நாய்கள்னு அவர் கை சின்னத்தை விட்டுக்கிட்டு உதயசூரில் நின்ன மாணிக் தாகூர், ஜோதிமணி உட்பட, விக்கிரவாண்டியில் நின்று என்டிஏ அண்ணாமலை, என்டிஏ பாஜக கூட்டணி உட்பட, புதுசாக வந்துக்கிட்டு லெட்டர் பேடாக இருந்த விஜய் உட்பட அத்தனை வரையும் களத்தை விட்டு ஓடிய கோழை நாய்கள்னு திமுகவை எதிர்கொண்டார். பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணா, ஸ்டாலினா சீமானா, திராவிட இயக்கமா தமிழ் தேசியமானு எதிர் பண்ணார். ஆனால் அவர் எடுத்து வச்ச இஷ்யூ என்னன்னா, ஈரோடு கிழக்கில் மாட்டிறைச்சியின் பெருமையை பற்றி பேசினார். மக்கள் தலைவர் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் ஊழல்னு பேசினார். திப்பு சுல்தானை புகழ்ந்து பேசினார். காயிதே மில்லத் சாஹிப் தமிழுக்காக நின்னார்னு பேசினார். பழனி பாபாவின் பெருமைகளை பேசினார். அதையும் தாண்டி தடா ரஹீமை வச்சு பிரச்சாரம் பண்ணார். திமுக என்ன பண்ணிச்சு? பாஜகவுக்கு பி டீம். அப்போ இவர் குறிவைக்கக்கூடிய முஸ்லீம் வாக்குகளும் இவர் குறிவைக்கக்கூடிய மாட்டிறைச்சி விரும்பக்கூடிய சமூகங்களின் வாக்குகளும் தங்களுக்கு வாக்கு வங்கியா இருக்குது. அந்த வாக்கு வங்கி தமிழை விட்டு வெளியேறக்கூடாதுங்கிறதுல இன்னும் சொல்ல போனா அந்த இஷ்யூவை பயன்படுத்தி அவரை பொருட்படுத்தாம பிரச்சாரத்துக்கே போகாம 100 விழுக்காடு வாக்குகளெல்லாம் அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட பார்வையில் தமிழ் மண்ணில் பாஜகவுக்கு எதிர்ப்பு இருக்குது. அந்த பாஜக எதிர்ப்பை 2024 பேசினது ஐயா சி.வி. சண்முகம். மத்திய அரசின் துணையின்றி மாநில அரசையும், மாநில அரசின் துணையின்றி மத்திய அரசையும் எதிர்க்கக்கூடிய ஒரு மாவீரர். இப்போ அந்த இடம் சீமானுக்கு போயிட்டு எடப்பாடி அந்த மாவீரர் ஸ்டேட்டஸை செல்வகணம் இவர் சி.வி. சண்முகம் இழக்கிறாரு. பட் இவங்க இழந்துட்டாங்கிறத டைரக்டா பேசுறதுக்கு டிஎம்கே தயார் இல்லை. இழந்துட்டாங்கிறத திராவிட இயக்கம்னு உணரக்கூடிய 24 அவங்க பண்ணாங்க இல்லையா? திராவிட இயக்கம் தந்தை பெரியாருக்கு பாரதத்தினான்னு தீர்மானம் போட்டாங்க இல்லையா? எங்க நண்பர் KP முனுசாமி அந்த இதுல அடிபடுறாங்க. இவங்க அந்த லீடர்ஷிப் அடிபடுது. அந்த லீடர்ஷிப் அடிபடுறத வெளிப்படுத்தும் விதமாக பாஜக எதிர்த்து வராங்க. ஒரு இடத்துல மணி சொல்றாரு, இரட்டை தலைமை அதிமுக இருந்தனால 2021 தோல்வி. ஒற்றை தலைமையா அது எடப்பாடி கைக்கு வருகிற போது தலைமை என்ன நினைக்கிறானோ அதே மாதிரி கீழே தொண்டை நடப்பான். கீழே களத்துல அதிமுக வலிமையா இருக்குங்கிறார். இரட்டை தலைமைன்னு ஒற்றை தலைமை ஆகிறதுக்கு OPS பாஜக ஆளுங்கிறதான் குற்றச்சாட்டு. அது போனதில் அதிமுகவின் தன்மை மாறிட்டு நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஜெயலலிதா ஜெயலலிதா உயிரோடு இருந்த போது 1 விழுக்காடுல இருந்த சீமான் பின்னாடி போனதுனால தான் அதிமுகவை பலகீனப்படுத்தி நான் பெனிஃபிஷரி காஸ்ட் வந்து 8.2க்கு உயர்ந்திருக்காங்க. மீண்டும் அந்த எடப்பாடி பழனிசாமி தலைமை 2 ஜாதி ஆதிக்க தலைமைங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதனால மேற்கு பகுதியில் பிற சமூகங்களும் வடக்கு பகுதியில் பிற சமூகங்களும் தென் பகுதியில் அதிமுக நம்முடைய கட்சின்னு 2000 ஜெயலலிதா அம்மையார் மறைஞ்சு 1 வருஷம் வரை இருந்த சமூகத்தினரும் எடப்பாடிக்கு எதிராக இருக்கிறாங்க. ஸோ இந்த பாதிப்பு எடப்பாடிக்கு 2026 நாம் தமிழர் சீமானால பெரிய அளவு இருக்கும். ஒரு ஆட்சியில் முதலமைச்சராக இருந்து 5 ஆண்டுகள் எதிர்கட்சி தலைவராக நிறைவு செஞ்ச பிறகும் எடப்பாடியை ஒரு கேஸ்ட் நியூட்ரல் தலைவராக நீங்க பார்க்கலையா? இல்லை, அவர் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டா கீழே போன நாம் தமிழர் சீமான் கிட்ட 4வது இடம் போயிருக்கிறாரு. அதிமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த புதுச்சேரியில் காசு கொடுக்காம கூட்டணி இல்லாத சீமானு கீழே 4வது பேருக்கு ரெட்டல. எப்படி அவரை காஸ்ட் நியூட்ரல் தலைவராக எடுக்க முடியும்? அப்கோர்ஸ் 20 விழுக்காடுங்கிறது ஒரு பெரிய பகுதியில் தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள ஒரு தலைவர் தான். ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக பெரிய தலைவர் தான். பட் ஜெயலலிதா கொண்டு வந்த பேக்கிங் கம்யூனிட்டி, அந்த அரசியலின் விளைவு, அந்த பேக்கிங் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க ஜெயலலிதாட்ட இருக்கும்போது அடிமையாக இருந்தாங்க.
ஜெயலலிதா எப்போ வேணாலும் அவங்கள பொம்மை மாதிரி தூக்கி போடலாங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தவங்க இன்னைக்கு அதிகாரம் மிக்கவர்களாக டாமினேட் பண்ணக்கூடியவர்களாக இருக்கும்போது சோசியோமீட்டரியில் மற்றவங்க வந்து எடப்பாடியால் இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாத லெவலில் மற்றவங்க அதில் வந்து ஏலியனேட் ஆகிட்டு இருக்காங்க. அதனால தான் தமிழ் தேசியம் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1 விழுக்காட்டில் இருந்தவங்க எடப்பாடியோட நான் பெனிஃபிஷரி காஸ்ட்ல தான் 8.2 வந்திருக்காங்க. களத்தில் எடப்பாடி இல்லாதது அந்த கட்சியால் எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுவார். நிலைப்பாட்டில் இருந்து மாறினதிலையும் சீமானால எடப்பாடி பலகீனப்படுகிறார். நான் கற்பனையா சொல்லல, நடந்த விஷயங்களை மையமாக வச்சு என் கருத்தை சொல்றேன். இல்ல, கொங்கு மண்டலத்திலிருந்து ஒரு பெரும் ஆதரவு எடப்பாடிக்கு இருக்கிறனால அந்த பிரச்சனையா, அது தென் மண்டலங்கள் வட மாவட்டங்களில் அவர் எதிர்ப்பு இருக்கனால நீங்க அவர் காஸ்ட் நியூட்ரல் லீடர் இல்லைங்கிறீங்களா? பெரிய காஸ்ட் நியூட்ரல் லீடர் இல்லைனாலும் கூட காஸ்ட் நியூட்ரல் லீடராக இருக்குது மு.க. ஸ்டாலின் தான். நீங்க 71 கலைஞர் தான் காஸ்ட் நியூட்ரல் லீடர். காமராஜ் மிகப்பெரிய தலைவராக இருந்தாலும் அவருக்கு வந்து 67 தோல்விக்கு பிறகு ஜாதிய ரீதியாக ஒரு போலரைசேஷன் வந்தது. அதை கலைஞரே பயன்படுத்தினார். நாடாளுமன்ற தேர்தலில் பொலிட்டிக்கலாக கரெக்டாக தான் பயன்படுத்தினார். அதே ஒரு நெகட்டிவ் போலரைசேஷன் எடப்பாடி பழனிசாமிக்கு கொங்கு மண்டலத்திலும் இருக்குது, வட தமிழகத்திலும் 10.5 இருக்குது. அவரால் அரசியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட சசிகலா, தினகரன், ஓபிஎஸ்ஆல முக்குலத்தோர் பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி ஆட்டும் இன்னைக்கு கருத்துருவாக்கத்திலும் ஒரு முக்கிய இடத்தை பெற்ற முக்குலத்தோர் கம்யூனிட்டி இருக்குங்கிறது யதார்த்த உண்மை. இதை நீங்க திராவிடம், திமுக, அண்ணா திமுக ஃபைட் எல்லாம் சொல்றது சமூக நீதிக்கு எதிராக முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற செயல். முருகமாறன் வணக்கம். தமிழ்நாட்டில் எலெக்ஷனுங்கிறது திமுகவுக்கு அதிமுகவுக்கும் தான் வழக்கமாக நடக்கும். இந்த மாதிரி தான் அது தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கும் நடக்குது. எப்படி பாக்குறீங்க? தமிழகத்தை பொறுத்தவரையில் அரசியல் களம் என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தான், அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தானே தவிர தமிழகத்தில் டெல்லிக்கும் தமிழகத்திற்கும் என்ற நிலை எப்பொழுதும் வந்தது கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு காங்கிரஸோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். காங்கிரஸுக்கு தலைமை என்ன? டெல்லி தான். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். அவருக்கு தலைமையகம் எது? டெல்லி தான். இந்தியா கூட்டணியில் ஆம் ஆத்மி கட்சி இருக்கிறது, அவருக்கு தலைமையகம் இது டெல்லி தான். அவர்களும் டெல்லியோடு தொடர்புடையவர்களாகத்தான் இருக்கிறார்கள். களம் என்று வருகிற பொழுது தமிழனுடைய கலாச்சாரம், மாநிலத்தினுடைய உரிமை, தமிழனுடைய மறுவாழ்வு என்று வருகிற பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தனித்தன்மையோடு தான் களத்தில் நிற்கிறது. போட்டி என்பது, நாட்டை ஆள்வது என்பது 32 ஆண்டு காலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 7 முறை இந்த நாட்டை ஆண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக புரட்சித் தலைவர் 3 முறையும், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தொடர்ச்சியாக 2011, 2016 என்று 2 முறையும் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார்கள். இதுவரை திமுக தொடர்ந்து ஆட்சி கட்டிலில் அமர்ந்ததே கிடையாது. ஒன்று. மற்றொன்று, அன்பு சகோதரர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் கோடிட்டு காட்டினார்கள். அண்ணா திமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் 2 சாதிகளுக்கு தலைவர் என்று சொன்னார். இது நான் வருத்தப்படுகிறேன். ஒரு பொது வெளியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே சாதி, மதம், சமயத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி. சாதாரணமானவர்களை, சாமானியவர்களை அரசியல் உச்சத்தில் அமர்த்தி பார்த்திய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு சாதாரண நிலையில் இருந்த செங்கம் சாமி கண்டுவை சட்டப்பேரவை உறுப்பினராக ஆக்கி அழகு பார்த்த கட்சி அதிமுக. ஒரு சாதாரண தலைமை ஆசிரியருடைய மகனாக இருந்த முருகுமாறனை சட்டமன்ற உறுப்பினராக 2 முறை ஆக்கி பார்த்த கட்சி அதிமுக. புரட்சி தமிழர் எடப்பாடியாரை பொறுத்தவரையில் அவர் ஒன்றும் மிகப்பெரிய தலைவருடைய மகன் அல்ல. இன்றைக்கு திமுகவினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் முதலமைச்சருடைய மகன், திமுக தலைவருடைய மகன். ஆனால் எடப்பாடியார் அவர்கள் தலைவருடைய மகன் அல்ல. அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்த புரட்சி தலைவர் அம்மாவோ அல்லது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களாலோ இவர்தான் அடுத்த வாரிசு என்று அடையாளப்படுத்தப்பட்டவர் அல்ல. அவர் தன்னுடைய உழைப்பால், ஆற்றலால், திறமையால், பன்முக தலைமையால், விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மையால் ஒரு கிளை கழகத்தினுடைய செயலாளர் இன்றைக்கு பொதுச் செயலாளராக 4 ஆண்டுகள் 2 மாதம் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். எனவே நீங்கள் அவரை குறைத்து மதிப்பிடக்கூடாது. அவரை பொறுத்தவரையிலே அவர் வலிமையாகத்தான் இயக்கத்தை வழிநடத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறார். யாருடைய அழுத்தத்திற்கோ அல்லது யாருடைய கட்டுப்பாட்டிற்கோ உட்பட்டு யாரையும் அவர் கட்சியில இணைக்கவில்லை. கட்சியில யாரை இணைத்தால், யாரை சேர்த்தால் இந்த கட்சி கரை சேரும் என்று அவர் தீர்மானித்து திடமாக நின்று அதிமுகவை வழிநடத்தி செல்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி அவர்கள் டெல்லிக்கும் தமிழகத்திற்கும் நடைபெறுகிற தேர்தல் என்று மடைமாற்றம் செய்கிறார். அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது இதே முதலமைச்சர் அவர்கள் கருப்பு பலூனை பறக்கவிட்டு கடும் கண்டனத்தை, எதிர்ப்பை மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிர்ப்பாக செய்தார்.
ஆனால் அதற்கு பின்னால் அவர் முதலமைச்சராக ஆனதற்கு பிறகு கேலோ இந்தியா போட்டிகள், செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் போன்றவற்றை மாண்புமிகு பாரத பிரதமரை அழைத்து மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்து பட்டு வேட்டிகள், பட்டு சட்டைகள் என்று எல்லாவற்றையும் செய்து பிரதமரை சிறப்பு செய்தார். அது மாத்திரமல்ல, ஆட்சியில் அமர்ந்த 3 ஆண்டுகள் அவர் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு செல்லவில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் மீது ரெய்டு நடத்தியதற்கு பின்னால் 4ஆம் ஆண்டு நிதி ஆயோக் கூட்டத்திலே கலந்து கொண்டு வந்தார். சரி, நிதி ஆயோக்கில் கலந்து கொள்கிற நிகழ்ச்சி அரசு நிகழ்ச்சி, ஒரு சம்பிரதாய நிகழ்ச்சி என்று இருந்தாலும் கூட நிகழ்ச்சியை முடித்துவிட்டு நேரடியாக அவர் தமிழகத்திற்கு வரவில்லை. மாலை பிரதமரை சந்தித்து தனிப்பட்ட முறையில் வெண்கொடையை, வெள்ளை கொடியை காட்டிவிட்டுத்தான் தமிழகத்திற்கு வந்தார். அவர்களை பொறுத்தவரையிலே பொது வெளியிலே பேசுவது ஒன்று, வாழ்க்கையிலே பொது இடங்களே நடப்பது ஒன்று. சுயநலம் ஒன்றுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. நான் கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கூட்டணி இன்றைக்கு அறுதியிட்டு 3வது முறையாக நாளைக்கு பாரத பிரதமர் திருச்சியிலே பேச இருக்கிறார். மதுராந்தகத்திலே பேசிவிட்டார், மதுரையிலே பேசிவிட்டார். 3வது முறையாக நிகழ்வாக நாளை திருச்சியிலே 11ஆம் தேதி பிரதமர் அவர்கள் பேசுகிறார். 26 கட்சிகள் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய இந்த கட்சிகள் இன்றைக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, காங்கிரசுடன் மட்டும்தான் தொகுதி வரையறை செய்யப்பட்டு இன்றைக்கு அறிவிப்புகள் வெளியே வந்திருக்கின்றன. ஆக 26 கட்சிகளை என்றைக்கு அவர் ஒரே மேடையில கூட்டுவார், என்றைக்கு ஒரே மேடையில அவர் பேசப் போகிறார்? எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் திடமாக மக்களை நம்புகிறோம், மக்கள் எங்களை நம்புகிறார்கள். நாங்கள் செய்திருக்கக்கூடிய சாதனைகள், நன்மைகள் மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இந்த 4 ஆண்டுகள் 8 மாதம் தமிழக மக்கள், பெண்கள் குறிப்பாக பட்டிருக்கக்கூடிய துன்பம் என்பது ஒரே ஒரு கேள்வி. அதிமுக வலிமையான இயக்கமாக இருந்தது. எடப்பாடி கழக கிளைக்கழக செயலாளர்ல இருந்து உழைச்சு மேல வந்தார். எடப்பாடியோட உழைப்பையோ அதிமுகவோட வலிமையோ கேள்வி இல்ல. எடப்பாடி தலைமையேற்ற பிறகு எம்ஜிஆர் அதிமுக, ஜெயலலிதா அதிமுகவுக்கு இணையாக கட்சியை பலப்படுத்துவதற்கு பதிலாக எடப்பாடி தலைமையேற்ற பிறகு தொடர் தோல்விகள். எடப்பாடி வலிமையா தான் இருக்காரு, அதிமுக வலிமையா இருக்கான்னு கேக்குறாங்க. இல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சில சிலிப்பர் செல்கள் தங்களுடைய சுய லாபத்திற்காக, தங்களுடைய சுய கௌரவத்திற்காக இந்த இயக்கத்தை காட்டி கொடுத்தார்கள். இன்றைக்கு காட்டி கொடுத்தவர்கள் எல்லாம் பூனை வெளியே வந்ததை போல அவர்கள் எல்லாம் ஒரு இடத்திற்கு சென்று ஐக்கியமாகிவிட்டார்கள். இன்றைக்கு அதிமுக கொடி முதல் சுற்றுல சொல்லும் போது யாரையெல்லாம் சேர்த்தால் அதிமுக வலிமை பெறுமோ அவரையெல்லாம் சேர்த்தாங்கன்னு சொல்றீங்க. யாரையெல்லாம் நீங்கள் நீக்கினீர்கள் ஒரு கேள்வி இருக்குல்ல. இன்னைக்கு சசிகலா, ஓபிஎஸ் எல்லாருமே அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டு வேறு வழி இல்லாத திமுகவுக்கு போறாங்க. ரெண்டு டிஃபரன்ஸ் இல்ல. 2020 இல்ல நான் சொல்ற கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, 2021 தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்க வேண்டிய அந்த வெற்றி வாய்ப்பை ஸ்லீப்பர் செல்களாக இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு உறவு வைத்து எங்களுடைய தேர்தல் உத்திகளை சொல்லி இந்த இயக்கத்தை படுபாதத்திற்கு தள்ளியவர்கள். எனவே அவர்கள் இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மாவால், புரட்சி தலைவரால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள். இன்றைக்கு அவர்கள் தங்களுடைய நிலையை மறந்து சென்று விட்டார்கள். இயக்கம் பெரிதென்று நினைத்தவர்கள், இயக்கத்திற்காக உழைத்தவர்கள், இயக்கத்திற்கு தியாகம் செய்தவர்கள், இயக்கத்திற்காக பாடுபட்டவர்களை அதிமுக அரவணைத்துத்தான் வைத்திருக்கிறது. அதிமுக வெளியேறவில்லை. சுயநலத்திற்காக சென்றவர்கள் தான் அதிமுக விட்டு வெளியேறியிருக்கிறார்கள். தொடர்ந்து